சரி நந்தி கால டயம் கணக்கு போட்ட கணக்கு தப்பாது. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. மானிட பிறவியை அடக்கித்தான் தீர்வார். அடி வாங்குவோம், சூடு வைப்பார். இன்னைக்கு கணக்கு போட்டாரா? ஏன்னா குடிக்கிற தண்ணியை கடவுள் தான் கொடுக்கார். குடித்து வாழுதான். சாப்பாட்டு உணவு பூமியில் கொடுக்கார். சாப்பிட்டு வாழுதான். அதுக்கு துறவம் செய்தான். அதை பாடாப்படுத்தான். தண்ணியை பாடாப்படுத்தான். சாப்பாட்டு உணவை பாடாப்படுத்தான். பூமியில் விளைஞ்சதை பொன்னம் போல் உரித்து நல்ல பொன்னம் போல் பசி ஆறி போடான்னு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை போட்டு திரிக்கான். ஓட்டு தான், ஆட்டு தான், 2ஆம் நம்பர். அதுலேருந்து எத்தனை இப்போ விளையுதுலேருந்து எத்தனை கெமிக்கல் ஆள்காலை பூரா உருவாக்கி அதிலேருந்து என்னென்ன பண்ணுங்கிற கணக்கில் ஆடுதான் பாடுதான் அரசியல்வாதி. அடுத்து பஞ்சாயத்து போட்டு கணக்கில் உள்ளவன் பூரா ஆடுதான். பஞ்சாயத்து போட்டு உள்ள கணக்கு பார்த்தியா இல்லையாப்பா? கோச்சார் ஆணுமேனு வழக்கறிஞர்லேருந்து பார்த்தியா இல்லையா? என்ன கூத்தடிச்சு வச்சுருக்கான்? பஞ்சாயத்து போட்டில் எனக்கு இடம் வீடு இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுதான்னு பஞ்சாயத்து போர்ட்டில் இறங்கி பார்க்க ஏற்கனவே உள்ள கணக்கு போட்டார். இந்த கணக்கு போட்டு தமிழ்நாடு முழுவதும் கொக்கரிச்சிக்கிட்டு கிடக்கான். கண்டார வலிமை கொக்கரிக்கடா செய்தா அரசியல்வாதிக்கு காவு கொடுத்தாச்சு. நீ வெளியே எந்த நேரம் வெளியே எங்கெங்கே கிளம்பி போறியோ, ஆனால் காவு வாங்கி தான் தீரும். உன் கறி உடம்பு சிதறும் ரோட்டில். நீ போட்ட ரோடில், அரசியல்வாதி போட்ட ரோடில் உன்னுடைய உடம்பு, உன் குடும்பத்தார் உடம்பு கறி திரும்ப திமிரா நிற்கலடா அரசியல்வாதி. முட்டா குய்மனை கொடியை தூக்கி முட்டா குய்மனை உன் உடம்பு கறி, உன் குடும்பம் பேரம் பேத்தி கொள்ளு பேர வரைக்கும் ரோட்டில் உன் கறி செதறும். அந்த நேரம் விடுவார். கடவுள் கணக்கு போட்டுவார். கண்ணால் பார்த்துக்கூடா, காதால் கேட்டுக்கூடான்னு சொல்லி கணக்கு இடுதார். புரியுதா? ஆட்டுக்கறி கோழிக்கறி செதறி வெட்டி திங்கியா அந்த மாதிரி மானிட பிறவி இந்த செம்மத்தில் செதற வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம். பஞ்சாயத்து போட்டில் ஓதலர் தலைவர் வச்சு ஆட்டுதானா பூரா என்னையும் பாரு ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்ட்டில் இத்தனை வருஷம் ஆண்டு காலமாக நாங்கள் இருந்திருக்கோம். போர்டு தூக்கி மாட்டியிருப்பான். உள்ள பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்குள்ளே போர்டு தூக்கி மாட்டியிருப்பான். கொண்டார ஓலிமனம் வந்து தூக்கி விதரில் புட்டுக்கில் சூடு வைப்பான். இங்கே ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து சென்னை மெட்ராஸில் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கணக்கு இத்தனை லட்சம் கோடியை கொண்டா நாங்கள் உரிச்சு நாசம் பண்ணுவோம். நான் பொண்டாட்டி ஒரு பக்கம் கையெழுத்து போடலே. பஞ்சாயத்து போர்ட்டில் பொண்டாட்டியை உட்கார வைப்பான். பெண்கள் உட்கார வைக்க வேண்டிய சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்ட்டில் தூக்கி உட்கார வைப்பான். இது கோர்ட்டில் கேட்டுக்காப்பா, கோர்ட்டார் ஆண் அவன் பொண்டாட்டி பின்னாடி பூழல் பின்னாடியே தூக்கி வச்சுக்கிட்டே போவான். கையெழுத்து எவ்வளோ போட்டிருக்க கொண்டா, அதில் கையெழுத்து போட்டு எத்தனை செக்ஷன் பிரிவுகளில் உள்ள பஞ்சாயத்து போர்ட்டில் நடத்துதானோ கண்டார ஓலிமனுக பார்த்தா தேவடியா குதிமனுக பூரா பேப்பரை அச்சடித்த பேப்பரை வாங்கி தின்னு பூரா வயிற்றை தள்ளிக்கிட்டு கார் வண்டிகளை இறக்கி பூமியை அழிக்கான். இந்த பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்த கண்டார ஒளிமனுக நஞ்சை புஞ்சையில் ஆஃபீஸை போட்டு 2 பக்கம் காலை பிளந்து உட்கார்ந்துருக்கான். பார்க்கலையாப்பா? கோர்ட்டுக்கு என்ன தெரியுமா கணக்கு? நிலப்பரப்பு பூரா கோர்ட்டில் நிற்கி எல்லாமே விவசாய இடம் பூரா நஞ்சை புஞ்சையிலேருந்து ஏரி குளங்கள் வரைக்கும் மழை, எல்லா மலைகளும் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. வெளியில் அசிங்கம் பண்ணுதான் ஈ மாதிரி கிடக்கான். என்ன செய்ய முடியுமுங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். அப்போ கோர்ட்டு வந்து கணக்கு கொடுக்காரு. கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்காரு. அப்போ கோர்ட்டு ஐயா கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. கேட்காம உட்காரு தப்பு. இப்போ அடி கொடுக்க போகிறாரு. என்ன அடி கொடுக்க போகிறாரோ அப்போத்தான் சுண்டை விடுவார். கடவுளை அவமதிக்காத. என்ன கோர்ட்டில் இருந்து வழக்கறிஞர்லேருந்து எல்லாம் அனைத்தும் கடவுளை அவமதிக்காத. நந்தி போட்ட கணக்கு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. அவ்வளவு தேவடியாத்தனமாக செய்தான். ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்ட்டில் தேவடியாத்தனமாக செய்தான். பொண்டாட்டியை பொச்சை தூக்கி உட்கார வச்சுட்டு நாற்காலி சேரில் கையெழுத்தை போட்டு திங்க. கைலாசத்துலேருந்து பாருப்பா, தெற்கு பாளையம், ராஜபாளையம் ஃபுல்லாக விருதுநகர் மாவட்டம் பூரா, தலவாய்புரம், செட்டியார்பட்டி, முகவூர், சேத்தூர், அடுத்து எல்லாம் உள்ள கிராமங்கள் பூரா, சத்திரப்பட்டி எல்லாமே, ராஜபாளையம் எல்லாம் சுற்றி எல்லா பஞ்சாயத்து போர்ட்லையும் எவ்வளோ பெரிய தின்னு கொளுத்து பொண்டாட்டி அப்படி பட்டு மெத்தையில் தூக்கி வச்சு கையெழுத்து வேலை போட்டு தின்னு கொளுத்து மப்பேறி போயிருக்கான். பார்க்கலையா? தூக்கி எரிஞ்சு விடுவார். அடி கொன்னே விடுவார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாளவை போட்ட போட்டில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே எடுப்பார். கணக்கு எடுக்கல குடுக்கல அப்படியே நடுவோட்டம் ஐடா. இதில் புரோக்கராக இருப்பான், இடத்துக்கு புரோக்கராக இருப்பான். இல்லை உங்கள் பொண்டாட்டி மாதிரில புரோக்கர் பண்ணுங்கடா. அரசியல்வாதியை உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வச்சிருக்கேல, புரோக்கர் வேலை பண்ணு. சரியா? பூமி அழிக்காதடா, பூமி கண்ணீர் வடிக்கடா பூரா. இல்லை பஞ்சாயத்து போட்டில் நாக்க போட்டாடா நக்குத. அதிகாரி பூரா நாக்க போட்டு நக்குதியா இல்லை வாயை வச்சு உரிதியா? என்ன பண்ணுதான், ஏது பண்ணுதான், உள்ளே போய் பார்த்தியா இல்லையா? அவன் பூரா கெட்டட மாளிகை பூரா பூமி தாங்கணும்டா. கண்டார ஓடிமனை வெயிட்டு ஏற்றுனா என்னத்துக்கடா ஆகும்? முட்டா குயிமனை முட்டா குயிமனை 2 காலு கையை வச்சுட்டு இந்த பாடுபடுத்தாயடா. காமுட்டா கூதிமனுகளா கால்